தமிழகம் வந்த பிரதமரிடம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து பேச நேரம் கேட்டேன். ஆனால் அதற்கு பதில் இல்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். வாக்களிக்க தவறியவர்களுக்கும் சேர்த்து இந்த ஆட்சி நடக்கிறது. தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் வாக்களிக்காத தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் செய்தார். அதிமுக யாருடன் கூட்டணி செல்ல வேண்டும், என்ன கோரிக்கை வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என அதிமுக தலைமை கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயில் வாட்டி வதைத்தது. வேலூர், கரூர், பரமத்தி, சேலம், ஈரோடு, மதுரை, தஞ்சை, திருத்தணியில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்தது. கோவை, திருப்பூர் மற்றும் அதன் புறநகரில் சிறிது நேரம் மழை கொட்டியது. பஞ்சாப் விவசாய சங்க தலைவர் ஜக்ஜீத் சிங் தலேவால் 131 நாட்களாக நடத்தி வந்த காலவரையற்ற உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். விவசாயிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பர் 26 உண்ணாவிரதம் தொடங்கியிருந்தார். அதிபர் டிரம்புக்கு எதிராக அமெரிக்காவில் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டம் நடந்தது. அரசின் கொள்கைகளுக்கு எதிராக மக்கள் கோஷங்கள் எழுப்பினர். கடந்த ஜனவரியில் டிரம்ப் மீண்டும் அதிபராக பதவியேற்றதில் இருந்து இதுவே மிகப்பெரிய ஒருநாள் போராட்டமாக பார்க்கப்படுகிறது. தாஜ்மஹாலை பார்வையிட வந்த செக் குடியரசை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகவும் தகாத முறையில் தொட்டதாகவும் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் கரன்தான் என்பவர் கைது செய்யப்பட்டார் என ஆக்ரா போலீசார் தெரிவித்தனர். இஸ்ரேல் பார்லிமெண்ட் அருகே பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் நடந்தது. அதில் கலந்து கொள்ள சென்ற பிரிட்டன் எம்பிக்கள் யுவான் யாங் மற்றும் அப்திசா முகமது கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டனர். இது சர்வதேச விதிமுறை மீறல் என பிரிட்டன் அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் புதிய பாம்பன் ரயில் பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்காக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு ரயில்வே பணியாளர்கள், பள்ளி மாணவர்களுடன் ரயில் சென்றது. தூக்குப்பாலம் மேல்நோக்கி உயர்ந்து செல்ல கடலோர காவல்படை ரோந்து கப்பல்கள் பாலத்தை கடந்தன. ராமேஸ்வரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தமிழ் மொழியை உலகமெங்கும் கொண்டு செல்ல மத்திய அரசு முயற்சி எடுத்து வருகிறது என்றார். தமிழகத்திலிருந்து எனக்கு கடிதம் எழுதுபவர்களின் கையெழுத்து கூட ஆங்கிலத்தில் உள்ளது. தலைவர்களின் கையெழுத்தாவது தமிழில் இருக்கக்கூடாதா என்றும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுத்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு 7 மடங்குக்கும் அதிகமாக நிதி வழங்கப்பட்டுள்ளது என பிரதமர் மோடி கூறினார். இப்படி அதிகமாக கொடுத்த போதிலும் சிலர் நியாயமின்றி தொடர்ந்து புகார் சொல்கின்றனர் என்றும் வேதனையுடன் சொன்னார். ராமேஸ்வரம் பாரத ரத்னா டாக்டர் கலாமின் பூமி. அறிவியலும் ஆன்மீகமும் பிணைந்த அவரது வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியது. அதேபோல ராமேஸ்வரத்தை இணைக்கும் புதிய பாம்பன் பாலம் தொழில்நுட்பத்தையும் பாரம்பரியத்தையும் ஒன்றாக கொண்டு வருகிறது என பிரதமர் மோடி கூறினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு நகரம் 21ஆம் நூற்றாண்டின் பொறியியல் அதிசயத்தால் இணைக்கப்பட்டுள்ளது. பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கடின உழைப்புக்கு நன்றி சொல்கிறேன் என்றும் தெரிவித்தார். பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க ராமேஸ்வரம் வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழகம் வந்த பிரதமரை கவர்னர் ரவி, அமைச்சர் தங்கம் தென்னரசு, மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு தமிழில் எழுதப்பட்ட கம்பராமாயணத்தின் 9 தொகுதிகளையும் தமிழக கவர்னர் ரவி பரிசளித்தார். ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைத்த பிரதமர் மோடி ராமநவமி நாளான இன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில் சென்று சாமி தரிசனம் மேற்கொண்டார். ராமநாத சுவாமி கோவிலில் பிரார்த்தனை செய்ததை நான் பாக்கியமாக உணர்கிறேன் என ராமேஸ்வரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார். இந்த சிறப்பு நாளில் 8300 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சிப் பணிகளை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்கள் தமிழகத்தில் இணைப்பை அதிகரிக்கும், பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்றும் கூறினார். பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சியினால் இன்று நாட்டு மக்களின் மனதில் தாமரை நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார். பாஜகவின் நிறுவன தினத்தினை முன்னிட்டு கட்சியினருக்கு அமித் ஷா வாழ்த்து தெரிவித்து, பாஜக செய்த சேவை, பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் கலாச்சார விழிப்புணர்வு மாதிரியான பணிகள் வரும் நாட்களில் மைல் கற்களாக மாறும் என குறிப்பிட்டுள்ளார். சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகியோர் ரகசியமாக டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா முக்கிய தலைவர்களை சந்தித்தனர். இந்நிலையில் சென்னை வந்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செங்கோட்டையன் சந்தித்துள்ளார். பாரதிய ஜனதா தலைவர்களுடனான இவர்களின் சந்திப்பு 2026 தேர்தலுக்கு ஒரு முன்னோடியாக அரசியல் ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.